ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி லைவில் ஒரு சம்பவம். அதாவது இந்த விஜய் பார்வதி சபரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, யார் மேலே தப்பு, இதையுமே நம்மளால் கணிக்கவே முடிய மாட்டேது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் குத்துக்கு ஏஜமா குத்துங்க அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம கமருதீனுக்கு ஒரு குத்தை போட்டாங்க. அதனால் கமருதீன் யார் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து அப்படியே வேவு பார்த்துட்டு இருக்காப்புல. அந்த நேரத்தில் நம்ம விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சபரிக்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ட்டு சபரிக்கிட்ட போகிறாங்க. சபரி வந்து வழக்கம் போல் இந்த வாரம் முழுக்க அவர் கிச்சன் டீமில் இருக்கிற ஒரு காரணத்தினால கிச்சனில் இருக்கார். இவங்க போயிட்டு ஆடுறாங்க, பாடுறாங்க, பேசுகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவரும் நோ ரியாக்ஷன். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவருக்கு வலிக்குது. இவங்க ஆல்ரெடி வலிச்சதை வந்து அங்கே காமிச்சு கக்கிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த டாஸ்க் பொம்மை டாஸ்கில் வந்துட்டு மாஸ்க் டாஸ்கில் இவர் வந்துட்டு 3 வாட்டியும் விஜய் பார்வதியோட அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு போன ஒரு காரணத்தினால அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அதனால தான் அங்கேயே வந்துட்டு நம்ம சபரி அவுட் ஆனவுடனே ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு சில ஆட்டிடியூடெல்லாம் காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருந்துச்சு. பட் அவங்க வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போனதுனால, எல்லை மீறி போனதுனால சபரி வந்து காண்டாயிட்டு. அதுலேயும் வந்துட்டு நம்ம திவாகிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருப்பார், என்னப்பா துப்பிட்டா, உனப்பா துப்புனா எப்படி இருக்கும், நான் இவக்கிட்ட இனிமேல் பேச மாட்டேன். அப்போ அவர் சொல்லியிருப்பார், இல்லை நாளைக்கே நீ பேசிடுவேன், நிஜமாக நான் பேச மாட்டேனே, எனக்கு உள்ளே ஹர்ட் ஆகிடுச்சு. எனக்குன்னு ஒரு சில பேர் இப்போ வெளியே இருப்பாங்க, அவங்களாம் என்ன நினைப்பாங்க என்னை பார்த்து, நான் கண்டிப்பாக பேசவே மாட்டேன் அப்படி சொல்லியிருப்பார். அதே மாதிரியே இங்கே வந்துட்டு பார்வதி என்னென்னமோ பண்ணி பேசுறதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் சபரி பேசவே மாட்டார். ஆனால் சபரிக்கும் பார்வதிக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதை வந்துட்டு விஜய் பார்வதி இழந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, இங்கே நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். சபரி இங்கே வந்து விஜய் பார்வதி கிட்ட பேசாமல் அவர் கண்டுக்காமல் இருந்தாலும் விஜய் பார்வதி துரத்தி சபரிக்கிட்ட போய் ஏன் பேசணும்? ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நான் வந்து கமருதீன் வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மறைமுகமாக வந்து கமருதீன் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்புறமும் வந்து சபரி பின்னாடியே போகிறாங்க. சபரி நீ எனக்கு சமைச்சு கொடுன்றாங்க, சபரியை கலாய்க்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. திரும்பவும் சபரி பின்னாடியே போகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.